2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் மருத்துவ சமூகத்தின் கோரிக்கைகளை தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டி வலியுறுத்தி மருத்துவ சமுதாய மக்களின் கோரிக்கை மாநாடு களப்போராளி எஸ்.கே. ராஜா தலைமையில் விருகம்பாக்கத்தில் நடைபெற்றது. இந்த மாபெரும் மாநாட்டில் தமிழ்நாடு மருத்துவர் சமூக நல சங்க, முடித்திருத்தும் தொழிலாளர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு சவர தொழிலாளர்கள் நலச்சங்கம், தமிழ்நாடு நவசமாஜ் அமைப்பு, தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் மத்திய சங்கம், வீர தியாகி விஸ்வநாத தாஸ் தொழிலாளர் கட்சி மற்றும் தமிழ்நாடு திருக்கோவில் தேவஸ்தானம் முடியெடுக்கும் மருத்துவர் நலசங்கம், தமிழ்நாடு மருத்துவ சமுதாய பேரவை, அனைத்து மருத்துவர் மக்கள் முன்னேற்றக் கழகம், தமிழ்நாடு பாரம்பரிய மருத்துவ சமூகம் மற்றும் முடித்திருத்தும் தொழிலாளர் நலசங்கம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ சமூக சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். பல பிரிவுகளாக உள்ள மருத்துவ சமுதாயத்தை மருத்துவர் என்ற ஒரே பிரிவாக அழைக்கப்பட வேண்டும். மிகவும் பிற்படுத்தோ பட்டியலில் உள்ள மருத்துவ சமூகத்திற்கு 5% உள் ஒதுக்கீடு வழங்கிட வேண்டும். ஒடிசா, ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் உள்ளது போல மருத்துவ சமுதாயத்திற்கு PCR ஆக்ட் சட்ட பாதுகாப்பு வேண்டும். மருத்துவ சமுதாய மக்களுக்கு அனைத்து அரசியல் கட்சிகளும் உரிய பிரதிநிதித்துவம் தர வேண்டும். தமிழ்நாடு முடித்திருத்தும் தொழிலாளர் நலவாரிய தலைவர் நியமனம் செய்யப்பட வேண்டும். தமிழகத்தில் உள்ள திருக்கோவில்களில் பணிபுரிகின்ற மருத்துவ சமூக தொழிலாளர்களை அரசு ஊழியர்களாக அறிவிக்க வேண்டும். சட்டநாதன் மற்றும் அம்பாசங்கர் ஆணையங்களின் அறிக்கையை அமுல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாபெரும் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டிற்கு சிறப்பு விருந்தினர்களாக இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ், லேண்ட் டெவலப்பர்ஸ் மற்றும் நிலத்தரகர்கள் நலசங்கத்தின் தலைவர் டாக்டர் VN விர்கை கண்ணன், தமிழ்நாடு INTUC மாநில தலைவர் மு. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். எனக்கு இந்த கட்டுமானம் 30 வருஷம் அனுபவம் இருக்கிறது. அனுபவத்தோட இருக்கு. அரசியல் பேசக்கூடாதுன்னா அப்படி மாநாட போட்டீங்க. என்ன கோரிக்கை யாருக்கு விற்க போறீங்க? பேசணும், நல்லதை பேசணும். அப்ப நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒரு கட்சியில இருக்கிற பாருங்க, அதை மாத்துங்க தயவு செஞ்சு. 2026 ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுங்க. ராஜாவுடைய மனநிலை என்ன? அவர் பொறுப்புல இருந்தார், நீ பொறுப்புல இல்லை. உண்மைதானே? வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து அரசியல் கட்சிகளும் மருத்துவ சமூகத்தின் கோரிக்கைகளில் தங்களின் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் எனவும், அவ்வாறு செய்யும் அரசியல் கட்சிகளுக்கே தங்கள் சமூகம் ஒட்டுமொத்த ஆதரவை அளிக்கும் எனவும் களப்போராளி எஸ்.கே. ராஜா தெரிவித்தார். மாண்புமிகு முதல்வர் அவர்களே, எங்களுக்கு 5 விழுக்காடுகள் உள் ஒதுக்கீடு தாருங்கள். வேற எதுவும் நாம் கேட்கவில்லை. அந்த 5 ஒதுக்கீடு கிடைத்தால் எங்கள் சமுதாய பிள்ளைகள் 100 டாக்டர் இருக்கிறார்களா, 5 டாக்டர் கம்பல்சரி வருவார்கள். 1000 இன்ஜினியர் இருக்கிறார்களா, 50 இன்ஜினியர் கம்பல்சரி வருவார்கள். இது போல 7 பிரிவுகள் இருக்கின்றது. ஒரே சமுதாயம் மருத்துவ சமுதாயமா அரசு 1936 ஆளுநர் பட்டியல் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இன்னைக்கு இல்ல. அதுக்கு முன்னாடி கட்டமைப்பு செஞ்சுக்கின்றோம். அதே போன்று மிகவும் பிற்படுத்தோர் பட்டியல் MBC பட்டியல் 116 ஜாதி கூட நாம போட்டி போட முடியுமா? சரி, 116 ஜாதி கூட போட்டி போட முடியாது. நம்ம கிட்ட சமமான பங்கீடு கிடையாது. நம்ம கிட்ட சமமான பங்கீடு கிடையாது. அந்த வகையில இந்த MBC பிரிவுல ஏற்கனவே பாத்தீங்கன்னா அண்ணா எடப்பாடி அவங்க பாத்தீங்கன்னா சீர்மரபினர் சொல்லி அவங்களுக்கு 7.5% அதுபோல பாத்தீங்கன்னா வன்னியர் சமூக மக்கள், தோழமை சமூக மக்களுக்கு 10.5 ஆகும். இது இருக்கக்கூடிய 48 சமூகத்துக்கு 2.5 கொடுத்திருக்காங்க. நாம என்ன கேட்கிறோம்னா, எங்க மக்கள் கல்வி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் முன்னிலை பெறணும், எங்களுக்கு தனியா இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு